ஃபோனை எங்கேயோ மறந்து வச்சுட்டான். அது வரைக்கும் நார்மலாக இருப்பாங்க. திடீர்னு ஃபோன் எங்கன்னு தேடுவாங்க. எங்கேயோ வச்சுட்டேன் தெரியல. எங்கே போச்சு பதட்டம் ஆயிடுவாங்க. ஏதோ குழந்தைய தொலைச்ச மாதிரி ஒரு ஃபீல். திரும்ப அந்த ஃபோன் எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க நார்மலுக்கு ஆவாங்க. அந்த அளவுக்கு மொபைல் ஃபோனில் ஒரு அடிக்ஷன் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. முற்றிலுமாக இந்த ஃபோன் வந்து ரொம்ப கெட்டது, யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லவே முடியாது. நல்ல விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அதுக்கே வந்து சைக்காலஜிக்கலாக அடிக்ட் ஆகிறது எத்தனை பேர் பார்க்குறோம். கேம்ஸ் விளையாடி இன்னைக்கு எத்தனை குழந்தைகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ பெற்றோர்கள் நம்ம வந்து இப்போ ஃபோன் வந்து தனியாகவே வாங்கி கொடுத்துறோம். அப்போ அந்த குழந்தை நல்ல விஷயமா அதில் லேர்ன் பண்ணிக்கலாம், தேவையில்லாத விஷயங்களும் அதில் லேர்ன் பண்ணிட்டு தவறான பாதைக்கு போகிறதுக்கும் வழி இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பார்த்துக்கணும். குழந்தைக்கு ஒரு ஃபோன் நம்ம கொடுக்குறோன்னா எந்த ஏஜ், ஸோ 18+ ஏஜ், அவங்க 18 இயர்ஸ் அவங்க வந்து கடந்திருக்காங்களா, அப்போ ஒரு ஃபோன் கொடுக்கலாம். ஸோ கண்கள் வந்து ஐஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுது. ட்ரை ஐ சிண்ட்ரோம் இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு இருக்குது. கண்களில் வந்து ஒரு வறட்சி இருக்கு. காரணம்னா ஸ்கிரீனிங் டைம், ரொம்ப நேரம் நான் வந்து ஸ்கிரீனை பார்க்கறது. அதுக்குன்னே வந்து ஒரு டிராப்ஸ் நம்ம வந்து போட்டுட்டு இருப்பாங்க. ½ ஒன்ஸ் வந்து நான் டிராப்ஸ் போடுறேன்னு. நிறைய பேர் கூட பார்த்தீங்கன்னா லேப்டாப் வந்து மடியில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஆண்மை குறைவு வர்றது, ஸ்க்ரோட்டம் டெஸ்டிஸில் வந்து பிரச்சனை வருது, ஸ்பெர்ம் கவுண்ட் குறையிற மாதிரி பிரச்சனை வர்றதெல்லாம் ஏற்படுது. ஸோ பாடியோட நம்ம வந்து டச் ஆகாத மாதிரி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இரவு நேரத்தில் முக்கியமாக தலைக்கு கீழேயே வைக்கிறது. வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனுன்றது நம்மளோட 3வது கையினே சொல்லலாம்னு நினைக்கிறேன். எனக்கு பக்கத்தில் யாராவது வீட்டில் யாராவது இல்லைன்னா கூட கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நம்ம தேடுறோம். பட் நம்ம தூங்கி எழுந்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு தேடக்கூடியது நம்ம மொபைல் ஃபோன் தான். அப்படின்ற மாதிரியான நம்ம கூடயே ஒட்டி பிறந்த உயிரினம்னு சொல்லலாம். அதை அந்த அளவுக்கு மொபைல் ஃபோனுன்றது இவ்வளோ பேசுகிற என்னாலேயே பிரிஞ்சு இருக்க முடியாது. அதை தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கும். ஆக்சுவலாக மொபைல் ஃபோனை எப்படி யூஸ் பண்ணணும், இதை பற்றி நீங்கள் ஏதாவது டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. இப்போ எந்த ஒரு விஷயமே அதில் வந்து நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். பட் மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்கிறது போது இன்னைக்கு டெக்னாலஜி இவ்வளோ டெவலப் ஆகுதுன்னா, ஒரு நிமிஷத்தில் நான் இங்கே இருக்கேன், இந்த உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு, நமக்கு என்ன தேவை, அது எல்லாமே நம்மளுடைய விரல் நுனியில் உள்ளங்கையில் உலகம்ன்ற மாதிரி மொபைல் ஃபோன் இப்போ மாறிட்டு வருது. அந்த மாதிரி அவ்வளவு வந்து கதிரியக்கங்கள் மூலயமா இவ்வளவும் நடக்குது. அது நம்ம பாடிக்கு அந்த ரேடியேஷன் பட நமக்கு நிறைய கெடுதல் நடக்குதுன்னு சொல்லலாம். இப்போ மொபைல் ஃபோன் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி பிரிஞ்சு இல்லாத, அது வந்து இல்லை, எப்பவுமே கையோடையே நம்ம வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க பார்த்தோம்னா டாய்லெட்ல கூட மொபைல் ஃபோனை பிரிஞ்சு இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு டாய்லெட் போகிறோமா, இல்லை ப்ரஷ் பண்ணுறேன்னா, நான் தூங்குறேன்னா என் கூடவே மொபைல் ஃபோன் இருக்கணும். இதெல்லாம் தான் நம்ம அவாய்ட் பண்ணணும் இல்லைங்களா? இப்போ ஒரு நல்ல விஷயம் இதில் நமக்கு கிடைக்குதுன்னா அதை நம்ம எந்த மாதிரி பயன்படுத்திக்கிறோம், நமக்கு வந்து ஆபத்து இல்லாமல். இன்னைக்கு பிறந்த குழந்தைகள்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை கொடுத்து பழக்கிடுறோம். இதனால நிறைய நோய்கள் வருது. இப்போ ஸ்பெஷலாக பார்த்தோம்னா 3 இயர்ஸ்க்குள்ள 0 to 3 இயர்ஸ் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நிச்சயமா அந்த ஸ்கிரீனிங் டைம்ன்றது எவ்வளோ நேரம், 0 டைம் பார்க்கவே கூடாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், குழந்தை அழுதா, குழந்தை சாப்பிடலையா, உடனே வந்து ஃபோனை கொடுத்து அதை வந்து பழக்கி விட்டுறோம். அங்கே ஆரம்பிக்குது. சில வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம், வீட்டில் இருக்க பெட்ஸ் கூட வந்து மொபைல் பார்க்குற மாதிரி. அந்த அளவுக்கு வந்து நம்ம அதிலே ஒரு அடிக்ஷன் குழந்தைகளுக்கு நம்ம தானே பழக்கி கொடுக்குறோம். அதை வந்து அவாய்ட் பண்ணணும். முன்னாடியெல்லாம் வெளியில் இருக்கக்கூடியவங்களோ இல்லை வீட்டில் இருக்கவங்களுடைய பழகி குழந்தைக்கு வந்து சாப்பாடு ஊட்டுறது, இந்த மாதிரி ஹேபிட் மாறி மொபைல் ஃபோனை பார்த்து நம்ம சாப்பாடு ஊட்டுறோம். அப்போது இன்னைக்கு நிறைய ஆட்டிசம் குழந்தைகள் வர்றதுக்கு காரணம் இந்த மொபைல் ஃபோன் பார்க்கறது தான். ஆனால் நிறைய பெற்றோர்களே வந்து என்னோட குழந்தை பார்த்தீங்கன்னா இப்போவே மொபைலை யூஸ் பண்ணுறான், நாலேஜ் அதிகமாக இருக்குது, 3 வயசுலேயே கம்ப்யூட்டர் பயங்கரமாக யூஸ் பண்ணுறான், எல்லாமே தெரியுது அப்படின்ற மாதிரி அதை என்னவோ ஒரு பெருமையாவோ ஒரு இதுவாகவோ சொல்கிறாங்க. பட் அதுக்கு நல்லதா? இது பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் குழந்தைகள் 3 வயது குழந்தைகள் நிச்சயமாக ஸ்க்ரீனை வந்து பார்க்கவே கூடாது. இன்னைக்கு எத்தனை குழந்தைகள் கண்ணில் கண்ணாடி போட்டிருக்காங்க. ஸோ நர்வ்ஸ் வந்து பாதிப்படையுது. கண் பார்வை சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அதே மாதிரி ஃபோன் மூலயமா எனக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வருதா? நிச்சயமாக வருது. ஏன்னா இந்த டாய்லெட்டில் நம்ம உட்காந்து யூஸ் பண்ணுறோம். ஃபோனை தூக்கிட்டு போய் உள்ள டாய்லெட்குள்ளே உட்காந்தாங்கன்னா சீட்டில் உட்காரும்போது என்ன ஆகுதுன்னா, ரொம்ப நேரம் இருக்கும்போது அதில் இன்ஃபெக்ஷன் ஃபோன் மூலயமா தான் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லலாம். இன்றைக்கி நிறைய பேருக்கு காதில் வந்து ப்ராப்ளம் இருக்கும். ப்ளூடூத் நிறைய பேர் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஹெட்செட் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறோன்னா இதனால் நிறைய பேருக்கு காதுகளில் பிரச்சனை நிச்சயமாக ஏற்படுது. ஹெட்ஃபோன் போட்டால் எனக்கு வந்து பிரச்சனை வராதுன்னுவாங்க. அப்படி கிடையாது. ரொம்ப நேரம் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணும்போது இன்றைக்கி காதில் எனக்கு இரைச்சல் கேட்குது, டினிட்டஸ் அப்படின்ற பிரச்சனை வருது, ஒற்றை
ஒற்றை தலைவலி நிறைய வருதுன்னா இதுக்கு காரணமே இதுதான். ஸோ கண்கள் வந்து ஐஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுது. ட்ரை ஐ சிண்ட்ரோம் இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு இருக்குது. கண்களில் வந்து ஒரு வறட்சித்தன்மை இருக்குது. காரணம்னா ஸ்க்ரீனிங் டைம், ரொம்ப நேரம் நான் வந்து ஸ்க்ரீனை பார்க்குறது. ஸோ அதுக்குன்னே வந்து ஒரு ட்ராப்ஸை நம்ம வந்து போட்டுட்டு இருப்பாங்க. ½ ஒன்ஸ் வந்து நான் ட்ராப்ஸ் போடுறேன்னுவாங்க. ஸோ அந்த லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. இதுலேயே நான் இப்போ மொபைலில் வந்து நிறைய செட்டிங்ஸ், நிறைய ஆப்ஸ் எல்லாம் இப்போ வந்துருச்சு. ஸோ ஐ கம்ஃபர்ட்க்கு நிறைய ஆப் இருக்குது. அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது கண்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயின் இல்லாமல் கண்களுக்கு ஒரு பாதுகாப்பை தருதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப நேரம் நம்ம வந்து மொபைல் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நைட் நம்ம தூங்கும் போது கொஞ்சம் விளக்கெண்ணெயை கண்ணை சுற்றி தடவிக்கிறது, திரிஃபலா நெய்யை கண்ணை சுற்றி அப்ளை பண்ணுறது, இது எல்லாமே நம்ம பண்ணலாம். ஸோ கண்களுக்கு இது எல்லாமே குளிர்ச்சி தரக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி கால் பாதங்கள்லையும் நம்ம வந்து நெய்யோ இல்லை விளக்கெண்ணையோ இரவு நேரத்தில் தூங்கும்போது நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். காது பக்கத்தில் இங்கே வச்சு யூஸ் பண்ணால் ரேடியேஷன் டைரெக்டாக இங்கே ப்ராப்ளம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஷர்ட் பாக்கெட்டில் வச்சா ஹார்ட் ரிலேட்டடாக ப்ராப்ளம் வருதுன்றாங்க. இங்கே வச்சா ஆண்மை குறைவு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆக்சுவலாக எங்கே தான் வச்சு பேசுறது? இப்போது இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தோம்னா நிறைய பேர் இந்த மொபைல் ஃபோன், நீங்கள் சொன்ன மாதிரி ஃபோனை வந்து காதில் டைரெக்டாக வச்சு ரொம்ப நேரம் பேசுறது, அது என்னமோ ஒரு ஹேபிட்டாகவே ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் மொபைல் ஃபோன் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நிச்சயமாக காதுகளில் பிரச்சனை வரும். முக்கியமாக நம்ம தாடை பகுதியில் சலவரி கிளான்ஸ் இருக்குது இல்லைங்களா, உமிழ்நீர் சுரப்பிகளில் பிரச்சனை ஏற்படுது. நிச்சயமாக வரும் ரொம்ப நேரம் அந்த ரேடியேஷனில் நம்ம இருக்கும்போது. ஸோ அப்போ நான் வந்து ஹெட்செட் போட்டு பேசுகிறேன். ஹெட்செட் போட்டு பேசலாம், கொஞ்சம் ரேடியேஷன் குறையும். ஆனால் அதையுமே வந்து ரொம்ப நேரம் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் சொன்னது நிச்சயமாக சரியான ஒரு விஷயம் தான். ஏன்னா பாக்கெட்டில் வைக்கிறது இல்லை பேண்ட் பாக்கெட்டில் வைக்கிறது, இந்த மாதிரி நம்ம ரேடியேஷன்லேயே நம்ம பாடி டச் ஆகிட்டே இருக்கும்போது நிச்சயமாக பிரச்சனைகள் வரும். நிறைய பேர் கூட பார்த்தீங்கன்னா லேப்டாப் வந்து மடியில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஆண்மை குறைவு வர்றது, ஸ்க்ரோட்டம் டெஸ்டிஸில் வந்து பிரச்சனை வருது, ஸ்பெர்ம் கவுண்ட் குறையிற மாதிரி பிரச்சனை வர்றதெல்லாம் ஏற்படுது. ஸோ பாடியோட நம்ம வந்து டச் ஆகாத மாதிரி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இரவு நேரத்தில் முக்கியமாக தலைக்கு கீழேயே வைக்கிறது. முன்னாடிலாம் நம்ம படிக்கும் போது அலாரம் தனியாக கிளாக் இருக்கும். இப்போ எல்லாமே மொபைல் ஆகிடுச்சு. A to Z மொபைல். நான் அலாரம் வச்சுருக்கேன். இல்லைப்பா நைட்டில் வந்து எல்லாம் சாப்பிட்டு போய் படுத்து லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம டே டைமில் மொபைல் பார்க்குறத விட நைட்டில் டார்க் ரூமில் நம்ம வந்து ஸ்க்ரீனை பார்த்துட்ருக்கிறது அவ்வளோ நர்வ் டேமேஜை கொடுக்குது. மூளை செல்களுக்கு அவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். இரவு நேரத்தில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஸ்க்ரீனை தயவுசெய்து அதை நம்ம பார்க்கவே கூடாது. தூங்கக்கூடிய அறையிலேருந்து அடுத்த அறையில் ஃபோனெல்லாம் வச்சுட்டு வந்து தூங்குறது ரொம்ப சிறந்தது. அது அந்த ரேடியேஷன் இல்லாமல் நம்ம உறங்கும்போது, ஏன்னா குழந்தைகள் நம்ம கூட தூங்குவாங்க, வயதானவர்கள் இருப்பாங்க, நோயின் இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்து இன்னைக்கு கேன்சர் நிறைய வருதுன்னா இதுதான் ரீசன், வந்து இதுதான் சொல்லலாம். தெரியாமல் நம்ம செஞ்சிட்ருக்கிற விஷயங்கள். இதுக்கப்புறமாவது நம்ம என்ன பண்ணலான்னா, ஸோ நைட்டு தூங்க போகிறோன்னா ஸோ மொபைல் ஃபோன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டோ இல்லை சைலண்ட் மோடில் போட்டோ இது வந்து நெக்ஸ்ட் ரூமில் நான் வச்சுட்டு வந்து என் ரூமில் தூங்குறேன். பட் இது பாசிபிளா மேம்? நிச்சயமாக. இப்போ நைட் நம்ம தூங்கும்போது மொபைல் ஃபோன் நமக்கு தேவை கிடையாது. இன்டர்நெட் ஆஃப் பண்ணிட்டு ரேடியேஷன் கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு தூங்குவாங்க. சில பேர் ஏரோப்ளைன் மோடில் போட்டுட்டு தூங்குவாங்க மேபி. பட் சொல்கிறாங்க, பட் தெரியல. பண்ணலாம், ஏரோப்ளைன் மோடில் போட்டுட்டும் நம்ம தூங்கிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மொபைல் ஃபோனோட தாக்கம் நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு இருக்கும். இன்னும் சிலர் என்னென்னா மணிக்கணக்கில் மொபைல் ஃபோன், ஏன்னா ஒரே ரிங்டோன். இது வந்து பேசிக்காக நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு இந்த ஹேபிட் இருக்கும். ரிங்டோன் ஒன்றே வச்சுருப்பாங்க. சில நேரம் ஃபோன் ரிங் ஆகாது, ஆனால் ரிங்டோன் கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி டக்குன்னு திரும்பி பார்ப்பாங்க. டக்குன்னு சும்மா இருக்கும்போதே ஃபோனை எடுத்து பார்ப்பாங்க. எனக்கும் இதே மாதிரி தோணி இருக்கு. நம்ம ரிங்டோன் மைண்ட்லேயே ஓடிட்டே இருக்கிறதுனாலயா என்னன்னு தெரியல, நம்ம ரிங்டோன் அடித்த மாதிரி நானும் சம்டைம்ஸ் எடுத்து பார்த்தேன். எஸ், இது வந்து பேந்தம் பாக்கெட் வைப்ரேஷன் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. எங்கேயோ கேட்ட மாதிரி இல்லை என்னோட ரிங்டோன் மொபைலை தேட ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் டிங்குன்னு ஒரு சவுண்ட் வந்துச்சுன்னா ஏதோ மெசேஜ் வந்திருக்குன்னு உடனே எடுத்து பார்ப்போம். வாட்ஸ்அப்பில் வந்திருக்கா, ஃபேஸ்புக்கில் வந்திருக்கா, டெலிகிராமில் எந்த நோட்டிஃபிகேஷன் என்ன வந்திருக்கு அதை பார்க்க போயிட்டு அப்படியே அடுத்து நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு உள்ளே போய்கிட்டே இருப்போம். இது ஒரு ஹேபிட்டாகவே மாறிடுது. இன்னும் சில பேர் சும்மா ஒரு இடத்துல நிற்கிறாங்கன்னா எதுவும் திங்க் பண்ண மாட்டாங்க, காரணமே இல்லாமல் மொபைல் ஃபோன் எடுத்து பார்க்குறது. ஸோ அப்போது மொபைல் ஃபோன் வந்து ஒரு அடிக்ஷனாகவே நமக்கு ஆயிடுச்சு. ஒரு சிலர் வந்து பார்த்தோம்னா சில நேரங்களில் வந்து நார்மோஃபோபியான்னு ஒரு கண்டிஷன், நோ மொபைல் ஃபோபியான்னு ஒரு கண்டிஷன் இருக்கும். ஃபோனை எங்கேயோ மறந்து வச்சுட்டான், அது வரைக்கும் நார்மலாக இருப்பாங்க. திடீர்னு ஃபோன் எங்கன்னு தேடுவாங்க, எங்கேயோ வச்சுட்டேன் தெரியல, எங்கே போச்சு பத்தட்டம் ஆயிடுவாங்க. ஏதோ குழந்தைய தொலைச்ச மாதிரி ஒரு ஃபீல். திரும்ப அந்த ஃபோன் எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க நார்மலுக்கு ஆவாங்க. அந்த அளவுக்கு மொபைல் ஃபோனில் ஒரு அடிக்ஷன் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. ஆனால் யூஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்லாம் கீழே விழுது அப்படின்னும் போது ஒரு நிமிஷம் நம்மளுக்கு உயிரே ஹார்ட்டே நின்ன மாதிரி, ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி ஒரு செகண்ட் அப்படியே மூச்சே நின்னுடும், கீழே விழுந்துருச்சு அப்படின்னு. பட் அந்த அளவுக்கு நம்ம ஹெல்த்து கூட நம்ம கேர் எடுத்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறோம். இது ஆக்சுவலாக நானும் அப்படிதான் இருக்கேன் சொல்றேன். மேபி அந்த அளவுக்கு நீங்க சொல்ற மாதிரி அது பிசிக்கலா
இந்த ரேடியேஷன் சம்திங் ப்ராப்ளம் நம்மளுக்கு டிசீஸாக வருதுன்னாலும் பட் மென்டலி நீங்கள் சொல்கிற மாதிரி மென்டலி நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு சைக்காலஜிக்கலாக நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறேன். முற்றிலுமாக இந்த ஃபோன் வந்து ரொம்ப கெட்டது யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லவே முடியாது. நல்ல விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அதுக்கே வந்து சைக்காலஜிக்கலாக அடிக்ட் ஆகிறது எத்தனை பேர் பார்க்குறோம். கேம்ஸ் விளையாடி இன்னைக்கு எத்தனை குழந்தைகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ பெற்றோர்கள் நம்ம வந்து இப்போ ஃபோன் வந்து தனியாகவே வாங்கி கொடுத்துறோம். அப்போ அந்த குழந்தை நல்ல விஷயமும் அதில் லேர்ன் பண்ணிக்கலாம், தேவையில்லாத விஷயங்களும் அதில் லேர்ன் பண்ணிட்டு தவறான பாதிக்கு போகிறதுக்கும் வழி இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பார்த்துக்கணும். குழந்தைக்கு ஒரு ஃபோன் நம்ம கொடுக்குறோன்னா எந்த ஏஜ், ஸோ 18 ஏஜ் அவங்க 18 இயர்ஸ் அவங்க வந்து கடந்திருக்காங்களா, அப்போ ஒரு ஃபோன் கொடுக்கலாம். ஸோ சின்ன வயசுலேயே நம்ம ஒரு ஃபோனை கொடுத்து நம்மளே வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு தவறான ஒரு கைடன்ஸ் வந்து நம்ம கொடுத்துடக்கூடாது குழந்தைங்களுக்கு. ஸோ அதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். சைக்காலஜிக்கலாக இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் ஃபிசிக்கலாக இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது. நிறைய குழந்தைகள் சாப்பிடாம இருக்கிறது, ஃபோனை கொடுத்தே ஆகணும், இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் நான் வந்து ஃபோனை பார்த்துட்டு அப்புறம் போய் படிக்க போகிறேன், நான் படித்து முடிச்சிட்டேன் இப்போ ஃபோனை பார்க்குறேன், இந்த மாதிரி நிறைய இருக்குது. மொபைல் ஃபோனை எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ அதை பொறுத்து இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தோம்னா ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம் நிறைய வரும், செர்விக்கல் இஷ்யூஸ் வரும், கையில் வந்து பிரச்சனை வரும். நிறைய பேருக்கு இந்த லிட்டில் ஃபிங்கர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வளைஞ்சு போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபோனை வந்து இப்படியே ஹோல்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஃபோன் எடுத்துக்கிட்டோன்னா எவ்வளோ வெயிட் இருக்கும், ஒரு 200-250 கிராம்ஸ் இருக்குமா. எப்பவுமே அதை ஹோல்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும், ஸோ ஷோல்டர்லேருந்து அந்த பெயின் நாளடைவில் வர ஆரம்பிக்கும். நமக்கே தெரியாது இது. இப்போ நிறைய லேடிஸ் பார்த்தோம்னா ஹேண்ட்பேக் போட்டுட்ருப்பாங்க, ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் ஹேண்ட்பேக் போட்டு ரைட் சைடில் எனக்கு வந்து பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பர்ஸ் வந்து நம்ம பின் பாக்கெட்டில் வச்சு ட்ரைவ் பண்ணுறது ஜென்ஸுக்கு, அப்போ வந்து பேக் பெயின் நமக்கே தெரியாமல் நர்வ்ஸ் எல்லாம் கம்ப்ரெஷன் ஆகிட்டு பெயின் வருது. அதே மாதிரி மொபைல் ஃபோன் வந்து யூஸ் பண்ணும்போது லிட்டில் ஃபிங்கரில் ஹோல்ட் பண்ணுறோம், அப்போ சுண்டு விரல் வளைஞ்சு போயிட்டு அந்த நம்மளுடைய ஸ்ட்ரக்சரே சேஞ்ச் ஆகுது. நிறைய பேருக்கு அந்த போன் ரிலேட்டட் ப்ராப்ளம் வருது. ஸோ அப்போ லைட்டாக டச் பண்ணாலே பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டெக்ஸ்னெக் சிண்ட்ரோம் நிறைய பேருக்கு பார்க்குறோம். டெக்ஸ்னெக் சிண்ட்ரோம்னா இப்படி கூன் வளைஞ்ச மாதிரி கழுத்து முன்னோக்கி போய்கிட்டே இருக்குது. தலையோட மொத்த வெயிட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்னா குனிய அந்த வெயிட் வந்து நமக்கு இந்த கழுத்தில் வந்து லோட் ஆகுது. இப்போ குனிஞ்சிக்கிட்டே யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அப்போது மசில்ஸ் அந்த போன்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெயின் ஆகிட்டு இன்றைக்கி கழுத்தில் ஒரு ஹம்ப் நிறைய பேருக்கு பார்க்குறோம்ல, கூன் வளைஞ்ச மாதிரி கழுத்து அந்த போன் வந்து சேர்ற இடத்துல அந்த செர்விக்கல் வெர்டிப்ரா வந்து முடிகிற இடத்துல கரெக்டாக ஒரு ஹம்ப் மாதிரி வருது. இதுவுமே ரொம்ப நேரம் குனிஞ்சு நம்ம வந்து ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறதுனால வர ப்ராப்ளம் தான். சில பேர் இந்த கை மாற்றி யூஸ் பண்ணுங்க, ஒரே கையில் இந்த சைடே யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காதில் மட்டும் வச்சு பேசாதீங்க, இந்த காதில் மாற்றி பேசுங்க. ஸ்க்ரோல் பண்ணுறதுனால தம்ப் ஃபிங்கர்ஸ்லேயும் நிறைய பெயின் வருது. ஸோ மொபைல் தம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. மொபைலை வச்சு நிறைய டிசீஸ் நமக்கு வந்துட்டு இருக்கு, நம்மளே கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதனால நம்ம வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம்னா நல்ல விஷயங்கள் இருக்குது, நம்ம ஹெல்த்தை பாதிக்காத வரை எல்லா விஷயமே நமக்கு நல்லது தான். அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு போகிறது நல்லது. ஒரு வேளை நம்ம ஹெல்த்தை பாதிக்குதுன்னு தெரியும் போது அதுல இருந்து ரிவர்ஸ் வருது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ நான் கண்களுக்கு வந்து ரொம்ப ட்ரை ஆகுதுன்னு சொல்லும் போது நான் சொன்ன மாதிரி இந்த ஆயில் அப்ளை பண்ணுறது, த்ரிஃப்லா கீ அப்ளை பண்ணுற மாதிரி ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்னா உடலோட உஷ்ணத்தை குறைக்கிற மாதிரியான வேலைகளும் நம்ம செஞ்சுக்கிறது நல்லது. ஸ்பெஷலாக குழந்தைகளுக்கு வந்து மொபைல் ஃபோன் வந்து அந்த கொடுக்காமல் இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இப்போ டெக்னாலஜி 6G 5G 6Gன்ற அளவுக்கு வளர்ந்தாலும் பட் இதிலிருந்து வர ரேடியேஷன் அது ஒரு ப்ராப்ளம், அது ஒரு செக்மெண்ட் வச்சாலும் அதை தாண்டி ஃபிசிக்கலாக நம்மளுக்கு அந்த ரேடியேஷன் மூலம் இவ்வளோ ப்ராப்ளம் நம்மளுக்கு டிசீஸ் வருது. அதையும் தாண்டி மென்டலி ஒரு மொபைல் ஃபோனும் நம்ம அவ்வளோ ஈஸியாக நம்ம டெய்லியும் ஹேண்டில் பண்ணுற ஒரு விஷயம், இதனால் இவ்வளோ பாதிப்புகள் வருதுன்றது இப்போ நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது. ஆக்சுவலாக இதை நம்ம லைஃப்லேருந்து பிரிக்க முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஓரளவு சேஃபாக எப்படி இருக்கலான்றது ரொம்ப கிளியராக சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. ரொம்ப தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ.